மனத்துணிவும் தெளிவான சிந்தனையும் கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எந்த மாதிரியான சுபயோக பலன்களை தர இருக்கின்றது என்பதை பற்றி மிக தெளிவாக இந்த காணொலியில் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறோம். விருச்சிக ராசினாவே இயற்கையாகவே அதீத மன வலிமை கொண்டவர்கள் என்பது நமக்கு எல்லாத்துக்குமே புரிய வரும். நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. தங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிவு செய்யுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் ராசி அதிபதியாக இருந்தாலும் சரி, அதே சமயம் உங்களுடைய வர்க்க அதிபதிகள் இருந்தாலும் சரி, ரொம்ப சிறப்பான சுபயோகங்களை தர காத்திருக்கிறாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலுமே மனதில் ஒரு இனம் புரியாத கவலையும் வருத்தமும் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத இமேஜினேஷன் பண்ணிக்கிறது, ஓவர் திங்க் பண்ணுறது, தேவையில்லாத மற்றவங்க விஷயத்தில் போய் மூக்க நுழைக்கிறது, மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்ல போகிறது, நம்முடைய நிலையை நாம் உணர்ந்து கொள்ளாமல் மற்றவர்களோட விஷயங்கள்லேயே நம்ம அதிக அக்கறை எடுத்துக்கொள்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். என உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைவது கவனிக்கத்தக்கது. குறிப்பாக சொல்லணும்னா தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாமே நடைமுறைக்கு வரும். ஒரு அரசு துறை வேலை வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அதற்கான வெற்றியின் தன்மை அற்புதமாக இருக்கும். வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் இந்த மாதத்தில் அரசு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது அதற்கான மாற்றங்கள் ரொம்ப அற்புதமாக வந்து சேரும். ஒரு அரசு வேலை வாய்ப்புக்காக நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னா அதை ரொம்ப தீவிரமாக இந்த மாதத்தில் நீங்கள் முன்னெடுங்க. அந்த அரசு வேலை வாய்ப்பு பெற்றுத்தருவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு இறையருள் இந்த மாதத்துலேயே வாரி வழங்குகிறார் அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள். மற்றவங்க விஷயத்தில் கவனத்தை செலுத்துட்டு நம்ம விஷயத்தை நம்ம கோட்டை விட்டுட்டோம்னு வச்சுங்க, நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் தான் பாதிக்கப்படும். மற்றவங்களாம் ஏதோ ஒரு வகையில் பொழைச்சிக்கோங்க. ஆனால் நம்ம பிழைக்கிறத பற்றி தானே ஒரு திங்கிங் தான் நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் தேவை. அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி. குறிப்பாக தொழிலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இந்த கவனக்குறைவின் காரணமாகவோ அல்லது இந்த இலகிய மனதனால் மற்றவங்க ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னு சரி நீ வச்சுக்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு செய்கிறதுனாலையோ தனக்கு வரக்கூடிய யோகத்தையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நாம் ஒரு பரோபகாரியாகவே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எக்காரணத்தை கொண்டு அவங்களால கெட்டதாக சரித்திரமே இருக்காது. மற்றவங்களாலேயே இவங்க வாழ்க்கை கடுமையாக பாதிக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த வாழ்க்கை துணை மட்டும் சரியாக அமையலை அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க பாடுற பாட்டுக்கு ஒரு அளவே இருக்காது. அதே வாழ்க்கை துணை ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு ஒரு எல்லையே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான சுபயோக பலன்களை அவங்க சுகரிப்பாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய லட்சியங்களை பெறுவதற்கோ அடைவதற்கோ இது சரியான மாதம் தான். வேலை வாய்ப்பில் குறிப்பாக இந்த தொழிலில் உங்களுடைய நிர்வாகத்தை திறனை அதிக அளவில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கான சந்தர்ப்பம் எல்லாமே மிக அற்புதமாக வந்து சேருது. அந்த சந்தர்ப்பத்தை எல்லாமே நீங்கள் சரியாக பயன்படுத்தினா தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான ஒரு சந்தர்ப்பமோ வாய்ப்போ மீண்டும் மீண்டும் வரும்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த அற்புதமான வாய்ப்பு இந்த மாதத்தில் வருது. இந்த வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாமே உங்களுடைய தொழில் ரீதியாக வரக்கூடிய சந்தர்ப்பங்களோ அல்லது வாய்ப்புகளையோ மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கான விழிப்புணர்வோடு இருங்க. ஏனாதானான்னு இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்க உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் லாபங்களையும் தட்டி பறிச்சிருவாங்க அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை. ஏற்கனவே அதிக அளவில் மனபாரத்தோடு உங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறீங்க. குறிப்பாக தொழில் வழியில் அந்த தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை தருவதற்கான சந்தர்ப்பத்தை இறையருளும் கடவுளும் பார்த்து உங்களுக்கு இந்த மாதத்தில் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வது அவசியம் அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்கிறோம். குறிப்பிட்ட உற்பத்தி திறன் சார்ந்த நிலைகளில் ஒரு உற்பத்தி செஞ்சுட்ருக்கிறேன், எனக்கு எந்த வியாபாரமும் நடக்கலை, என்னுடைய முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் போய் ஒரு இடத்துல முடங்கி இருக்குது, இதிலேருந்து ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நிச்சயமாக அதற்கான விடுதலை கிடைக்கும். வியாபாரமெல்லாம் ரொம்ப சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வருமானத்தை எல்லாம் எப்படி முதலீடாக மாற்றுறது, அந்த முதலீட்டை எப்படி வருமானத்தின் நோக்கத்தில் எடுத்து செல்வது, நம்முடைய தொழில் எப்படி பன்மடங்கு விருத்தி செய்வது, இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களும் சிந்தனைகளும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா இதனுடைய வளர்ச்சியின் தன்மை ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே சமயம் எதிர்பாலின சேர்க்கை ஆணுன்னா பெண்ணாலையும் பெண்ணா ஆணாலையும் அதிக அளவில் சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி. இது தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சாதனை படிக்க வேண்டிய ஆளை எல்லாமே சுத்தமாக க்ளோஸ் பண்ணி விட்டுரும்.
இந்த எதிர்பாலின சேர்க்கை வழியிலிருந்து வரக்கூடிய சிக்கல்களை அதிக அளவில் எதிர்கொள்ளக்கூடிய இந்த விருச்சிக ராசியினர் கொஞ்சம் இந்த மாதத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு வருங்க. ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கூட பார்த்துக்கலாம். நம்முடைய தொழிலில் நாம் நம்பர் ஒன்றா வரணும். அதுக்கு என்ன வழி, அதற்கான முயற்சி என்ன, அதற்கான வழிகாட்டுதல்கள் என்ன, இது எல்லாமே நீங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக சிந்தனைக்கு எடுத்துக்கணும். வியாபாரிகளாக இருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க அடிச்சுட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள்ட்டெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பழகணும். உங்கள்கிட்ட நல்ல வரலாற்று பேசுவாங்க, ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய யோக பலன்கள்லாம் அவங்க ஏதாவது ஒரு வகையில் தட்டிட்டு போயிடுவாங்க. அதனால் யார்கிட்டையும் அளவறந்து பேசுங்க. எந்த விஷயத்துலையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே வேண்டாம். இந்த மாதம் முழுசும் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு தொழிலுக்கான வெற்றியை கொடுக்கும், தொழிலுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும், வியாபாரத்திற்கான முழுமையான லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அந்த வேலையில் உங்களுக்கு மன கஷ்டம் இருக்குது, உங்களுடைய எதிர்கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்த முடியல அப்படின்னு இந்த மாதத்துக்கு தைரியமே செய்யுங்க. அதற்கான விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு செய்யக்கூடிய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா திருப்திகரமான ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. கற்பனையும் கலைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இயலசை நாடகம் போன்ற கலைத்துறையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். ஆள் மனதில் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய லட்சியத்தை எல்லாமே வெற்றி கொள்வதற்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கும். எண்ணத்தின் வலிமை ரொம்ப அதிகமாக இந்த காலகட்டத்தில் செயல்பட ஆரம்பிக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் தங்களுடைய தொழில் மேன்மையை பன்மடங்கு அதிகரித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இறையருள் இந்த மாதத்தில் தருது அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளுங்கள். சொந்த பந்தம் யாரையும் கண்டுக்க வேண்டாம். உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், அதுக்கான முன்னேற்றம், இதை பற்றியும் பாருங்கள். மற்ற பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதாவது அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்க்கட்டும். மற்றவங்க வச்சு நாம் தேவையில்லாமல் போய் மூக்கம் நுழைக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம்ங்கிறது கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும். எதிர்பாலின சேர்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கடுமையான சிக்கலை உருவாக்கும். அதனால் அவங்கள்ட்டையெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. தேவையில்லாமல் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்கிறதுங்கிறது அது உங்களை கடுமையாக முடக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைநிலை. எனவே இது சார்ந்த விஷயங்களில் ரொம்ப மிகுந்த விழிப்புணர்வோடு இருங்க அப்படிங்கிறதையும் அறிவுறுத்துகிறோம். வெளிநாடு சார்ந்த வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசிகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான சுப செய்தி வந்து சேரும். அல்லது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் பணியாற்றுறதுக்கோ, அல்லது ஊடகத்துறையில் பணியாற்றுவதற்கோ, அல்லது மேலை நாடுகளில் சென்று வேலை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை பெறுவதற்கோ, அல்லது கூட்டு முயற்சி சார்ந்த நிலைகளில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கோ அற்புதமான நேரம் இது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது அவசியம் அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்கிறோம். விருச்சிக ராசியை சார்ந்த பெண்களுக்கு திடீர்னு திருமண யோகம் கைகூடி வரும். திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் ஒரு நல்ல அருமையான வாழ்க்கை துணையை நீங்கள் பெறுவீங்க. குறிப்பாக உங்களுடைய சொந்த பந்தமே அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தில் உருவாக்கி தருவாங்க. உங்களுடைய உறவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெரிய மனிதர் உங்களுடைய அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றங்களை நிகழ்த்துவார். அந்த திருமண தடை அகன்று நல்லதொரு இல்லற வாழ்க்கையை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை இறையருள் இந்த காலகட்டத்தில் தருது. வரக்கூடிய நல்ல வாய்ப்பை எக்காந்தவொன்று மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த திருமண யோகம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை தரும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நடக்கும்போது அதனுடைய வளர்ச்சியின் தாக்கம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்லதொரு ஆண் வாரிசு பெற முடியும். அதேமாதிரி வாழ்க்கை துணையோடு சந்தோஷகரமான ஒரு இல்லற வாழ்க்கை பெற முடியும். காதல் திருமணம் கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் இந்த காலகட்டமே இறையருள் உங்களுக்கு வாரி வழங்குறது. குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மாதத்தில் தெளிவான சிந்தனையும் சரியான முடிவுகளையும் நீங்கள் முன்னெடுத்தால் மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத மாற்றுக்கருத்து காணவில்லை. விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. இந்த கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு இடத்துல ஒரு கல்வியை கற்றுக்கொள்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை இறையருள் நிச்சயமாக பெற்றுத்தரும். மருத்துவத்துறையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் நிச்சயமாக சாதிக்க முடியும். அதேமாதிரி இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான குரூப் தேர்வில் எழுதுகிறேன் அப்படின்னா அதற்கான சரியான நேரம் இது. அதற்கான முயற்சியை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதற்கான திட்டமிடுதலே நீங்கள் இந்த காலகட்டத்தில் சேருங்க. பயிற்சி பெறுவதற்கு ஒரு சரியான ஒரு நேரமாக இது அமைகிறது. மேற்சொன்ன சுபயோக பலன்கள் யாவுமே தங்களுடைய சுய ஜாதகமும் ஜென்ம ராசியும் வலிமை பெற்றிருந்தால் 100% பொருந்தி வரும். தங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த ஒரு சரியான விஷயத்தை நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வது அவசியம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். எண்களில் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 6 மற்றும் 9ஆம் எண்ணை பயன்படுத்தி நலம் பெறுங்கள். வர்ணங்களில் மெருன் மற்றும் இளம் சிவப்பு வர்ணம் அற்புதமான மாற்றங்களை தரும். இறை வழிபாட்டில் சுப்பிரமணியர் வழிபாடு அற்புதமான சுபயோக பலன்களை இந்த மாதம் முழுவதுமே தங்களுக்கு வாரி வழங்குகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.